சீக்கிரம் கவர் ஆகுதா? உட்கார் பென் பேப்பர் பென் இது நோட் எடுத்து உட்காரு சீக்கிரம். சரி, ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் தான் நான் பட்ஜெட் மறுபடியும் என்ன பண்ண போறேன், இன்ட்ரோல இருந்து உங்களுக்கு மறுபடியும் ஆரம்பிக்க போறேன். ஃபிக்ஹு மசாயில் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து ஃபிக்ஹு மசாயில். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னா, இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள். இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் இதுல வந்து உன்னுடைய உன்னுடைய உடல் சார்ந்த சுத்தப்படுத்துற விஷயங்களும் இதுல வரும். நீ செய்யக்கூடிய இபாதத்துகள் சம்பந்தமான சட்டங்களும் இதுக்குள்ளார வரும். நீ செய்யக்கூடிய உம்ரா, ஹஜ் அது போன்ற சுற்றி வெளியில போய் பயணம் செஞ்சுட்டு வர அந்த மாதிரியான இபாதத்துகளுடைய சட்டங்களும் இதுல வரும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நீ ஜக்காத்து சதக்கான்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அதுக்குடைய சட்டங்களும் வரும். இப்ப இந்த மாசத்துல கட்சி என்ன வரப்போகுது? பக்ரீத் வரப்போகுது. பக்ரீத் அப்ப ஆடு வெட்டுறாங்கன்னு தெரியும். ஆனா எந்த மாதிரியான ஆடுகளை பார்ட்டி வாங்கணும், எந்த மாதிரி குறை இருந்தா ஆடு வாங்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சட்டங்கள் மசாயிலுக்குள்ளதான் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி எல்லா சட்டங்களும் எதுக்குள்ளார வந்துடும். இந்த மாதிரி ஃபிக்ஹுனுடைய சட்டத்துக்கு கீழாதான் எல்லாமே வரும். நம்மளுடைய சுத்தத்துல உன்னோட உடலுடைய சுத்தத்துல ஆரம்பிச்சு நம்மளுடைய மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்ப மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்பை எப்படி சுத்தப்படுத்தணும் என்ற கொண்டு சட்டங்கள் இருக்கு. என்னது, நம்ம உயிரோட இருக்கும் பொழுது நம்ம உடம்ப நம்ம எப்படி சுத்தப்படுத்திக்கணும்ன்றத ஆரம்பிச்சு நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறமா கூட நம்மளுடைய உடம்ப மற்றவங்க எப்படி கிளீன் பண்ணணும், ஜென்ஸுக்குனா எப்படி, கேர்ள்ஸுக்குனா எப்படி, ட்ரெஸ் அதுக்கு மேல கஃபன் துணி போட வந்து ஒயிட் கலர்ல அது எப்படி போடணும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் என்ன இருக்கு, இஸ்லாத்துல ப்ராப்பரான சட்டங்கள் இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், 5 பேசிக்கான ஆரம்பமான பேசிக்கான விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது. இது இந்த 5 விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்த ஹஜ்ரத் வந்து உங்களுக்கு நடத்தக்கூடிய சட்டங்கள்ல இந்த நான் சொல்லிக் கொடுக்குற இந்த 5 விஷயங்கள் வந்து அதுல கண்டினியூஸா ரிப்பீட்டடா வரும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்க கூடாது, இடையில கேட்கக்கூடாது, ஹஜ்ரத் இதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது. உனக்கு இந்த பேசிக் நல்லா மண்டையில் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நான் ஃபர்துன்னு ஒரு இடத்துல சொல்றேன்னா ஃபர்துக்கு இதான மீனிங், அப்ப அதுக்கு இந்த சட்டத்துக்கு ஃபர்துன்னு சொல்றாங்கன்னா அப்ப இதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த இடத்துல இந்த சட்டம் வருதுன்னா இந்த செயலை செய்யறது சுன்னத்தே முஅக்கதான்னு சொல்லியிருக்காங்க. சுன்னத்தே முஅக்கதானே இதுதான் மீனிங். அப்படின்னா இப்போ இதுதான் அர்த்தம்னு சொல்லி உனக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். எப்போ பேசிக்ஸ நீ மண்டையில நல்லா பக்காவா ஏத்திக்கிட்ட, உன்னுடைய செயல்ல நீ கரெக்டா ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது அமல் செய்யும் போது இந்த விஷயங்கள் இந்த சட்டங்கள் இது எதுக்கு கீழே வருதுன்னு மைண்டுக்குள்ள ஓட்டிக்கிட்டே அந்த அமல் செஞ்சா அப்படின்னா மனசுக்குள்ளார பக்காவா நிற்கும். புரிஞ்சா? சரி, அதுக்கு வந்து பேசிக்கா ஃபர்ஸ்ட் 5 விஷயங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஃபர்து. என்னது? ஃபர்துனா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபர்துனா என்னமா? கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள். என்னதுமா? அல்லாஹ் எத்தனை வக்து தொழுகை நம்மளுக்கு ஃபர்தா ஆக்கியிருக்கான். 5 வக்து தொழுகைய ஃபர்தா ஆக்கியிருக்கான். ஒரு தொழுகையை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. கம்பல்சரியா தொழுதே ஆகணும். சரியா? அடுத்து ரெண்டாவதா என்ன சொல்லி கொடுத்த? ரெண்டாவது என்னது? ஃபர்துக்கு அடுத்து வாஜிப்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? வாஜிப்னு சொல்லி கொடுத்தேன். வாஜிப்க்கும் என்ன மீனிங் நான் சொல்லி கொடுத்தேன்? அது எப்படி? ஃபர்துனாலும் கட்டாயமா செய்ய வேண்டிய விஷயங்கள், வாஜிப்னாலும் கட்டாயமா செய்ய வேண்டிய விஷயங்கள். உங்களுக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் புரியுதா? புரியலையா? ஃபர்துனா நீ கண்டிப்பா செய்யணும். ஃபர்துல இருந்து ஏதாவது ஒரு ஃபர்தை நீ விட்டுட்ட அப்படின்னா கூட உங்களுக்கு புரியுதுன்னு சொல்றேன்னா, ஒசுன்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஒசுல மொத்தம் 4 ஃபர்து வரும். எத்தனை வரும்? 4 ஃபர்து வரும். அதுல இருந்து ஏதோ ஒண்ணு விட்டுட்டா கூட நீ செஞ்ச ஒது என்ன ஆகாது, கூடாது, ஏத்துக்கப்படாது. ஒது ஏத்துக்கப்படலன்னா நீ அதுக்கப்புறம் நீ எந்த இபாதத்துக்காக எந்த அமலுக்காக அந்த ஒதுவை செஞ்சோ அந்த இபாதத்தை அந்த அமல் என்ன ஆகாது, குரானுக்கு நீயும் என்ன பண்ண முடியாது, எடுத்து ஓத முடியாது, தொழுகைய தொழ முடியாது, இந்த மாதிரி இபாதத்துக்களை செய்ய முடியாது. அப்போ உன்னுடைய ஒது சரியாகணும்னா நீ என்ன பண்ணிருக்கணும், கரெக்டா அந்த 4 ஃபர்துகளையும் நிறைவேற்றி இருக்கணும். அப்போ ஒரு ஃபர்ஸை விட்டா கூட அந்த இபாதத்தை என்ன ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்து வாஜிபுவா. வாஜிபுக்கு என்ன சொன்ன மீனிங்? கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா?
இப்பதான் நீ நல்லா கவனிக்கணும். ஃபர்துனாலும் கட்டாயம் செய்ய வேண்டியது, வாஜிப்னாலும் கட்டாயமா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் தான். ஃபர்தை நீ விட்டுட்ட அப்படின்னா அந்த இபாதத்தை என்னாவாது, ஏற்றுக்கொள்ளப்படாது, கூடாம போயிடும். அதுவே நீ வாஜிப விட்டுட்ட, தெரிஞ்சோ, அதுல கூட ரெண்டு விதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் விட்டுட்டா என்ன ஆகுன்றத அது தெளிவா சொல்லியாரு. வாஜிபை நீ விட்ட அப்படின்னா உன்னுடைய அமல் இதுவாயிடும், கம்ப்ளீட் ஆயிடும். ஆனா அதுல ஆயிடும் ஒரு குறை. உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, எல்லாம் அங்க தடா புடலா பெரிய சட்டியில என்ன பண்றாங்க, நல்லா 5 கிலோ 6 கிலோ பிரியாணி போடுறாங்க, நல்லா மசாலா சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா இது பண்றாங்க, ஃபுல்லா ரெடி பண்ணிட்டாங்க, சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன தெரியுது, அதுல உப்பே போடல. உப்பே இல்லாத பிரியாணி தின முடியுமா உங்களால? சும்மா காரம் மட்டும் இருக்கு, உப்பே இல்ல, நல்லா இருக்குமா? ஆமா, தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, உப்பில்லா பண்டம் குப்பைக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். உப்பில்லாத உணவு குப்பைக்கு தான் போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொன்னேன். பிரியாணி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆனா அதுல என்ன இருக்கு, ஒரு உப்பு இல்ல. அது என்னது, ஒரு குறை இல்லையா? அதே மாதிரிதான் நீ தொழுகையிலயோ ஒசூலியோ எல்லா இபாதத்துலயும் வாஜிபை விட்ட அப்படின்னா அதுல என்ன இருக்கும், உன்னுடைய அந்த இபாதத்து கம்ப்ளீட் ஆயிடும். ஆனா என்ன இருக்கும், அதுல குறை இருக்கும். குறையோட வர இபாதத்து ஏற்றுக்கொள்ள. அதனால என்ன பண்ணணும், அந்த குறைய நீ சரி செய்யணும் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அதுக்கு நீ சஜ்தா சஹூ செய்யணும்னு சொல்றான். வாஜிப வேணும்னு விட்டீங்க அப்படின்னா அது தொழுகையே கூடாம போயிடும். அதாவது வாஜிப்னு சொல்லி வர விஷயங்கள் எல்லாமே வேணும்னு விட்டா, இப்ப தொழுகையில அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டீங்க, தொழுகிறீங்க. தொழுகையில வாஜிப்னு லைனா வரும் பொழுது ருக்கு போறீங்க இல்லையா, ருக்கு போயிட்டு சமிஅ அல்லாஹு ஹமீதான் சொல்லி நிக்கிறீங்க. நிற்கும் போது ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் 2 செகண்ட் ஆச்சு அசத்து என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. சமிஅ அல்லாஹ் அக்பர் ஸ்ட்ரைட்டா என்ன போயிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த 2 செகண்ட் 1 செகண்ட் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த வெயிட் பண்றது என்பது வாஜிப். என்னது, வாஜிப் இல்லையா? இப்ப என்ன பண்றா, ஒருத்தர் யூசுப் என்ன பண்றாரு, அவசரமா வராது, டைம் ஆயிடுச்சு, தொழுகையோட டைம் போயிட போதுன்னு அவசரமா அல்லாஹ் அக்பர் வாஜிபை விட்டுட்டு போயிட்டாரு. வேணும்ட்டே விட்டு டைம் ஆயிடுச்சு, வாஜிப்லாம் பண்ண டைம் இல்லை, சீரியஸா ஃபர்ல மட்டும் என்ன பண்ணலாம், சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ல மட்டும் வேணும்ட்டே பண்ணி முடிச்சாருன்னா அவரோட தொழுகை என்ன ஆகாது. அதுவே பதட்டத்தோட தான் வந்தாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் ரக்காத்துல மறந்து போய் என்ன பண்ணிட்டாரு, வாஜிப விட்டுட்டாரு. ஆனா செகண்ட் ரக்காத்துல அவர் வாஜிப செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் ரக்காத்துல அந்த வாஜிபை நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லி ஞாபகம் வந்துருது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், அந்த மறந்தா இல்லையா, அதுக்காக வேண்டி தொழுகையுடைய கடைசியில அவர் என்ன பண்ணணும், சஜ்தா சஹ்வுன்னு சொல்லுவாங்க. என்னது, சஜ்தா சஹ்வு, மறதியின் காரணமாக செய்ய வேண்டிய சஜ்தா. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சஜ்தா சொல்லி கொடுத்திருக்கேன். அது என்ன சஜ்தா? சஜ்தா திலாவத். அது எதுக்கு ஓதுவோம், ஆயத்து. சஜ்தாவுடைய ஆயத்தை ஓதுனாலோ அல்லது கேட்டாலோ என்ன பண்ணணும், அதுக்காக வேண்டி சஜ்தா செய்யணும். இந்த சஜ்தா எதுக்கு செய்யணும், வாஜிப விட்டுட்டா இபாதத்துல குறை ஏற்பட்டுரும், அந்த குறையை நிவர்த்தி செய்யணும், ஃபுல் கம்ப்ளீட் ஆகணும். இபாதத்தை பண்ணணுன்றதுக்காக வேண்டி சரி செய்யறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய மறதியின் காரணமாக செய்யக்கூடிய அந்த சஜ்தாவிற்கு சஜ்தாயே சஹ்வுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, புரிஞ்சா? வாஜிபுக்கும் ஃபர்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் புரிஞ்சா? ஃபர்த விட்டா அப்படின்னா இபாதத்தை கூடாது, வாஜிபை விட்டா இபாதத்து ஏற்கப்படும். ஆனா அதுல குறையோட ஒரு இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படும். படாது அல்லாஹ்வை பொறுத்து. ஆனா அதுல குறை இருக்குன்றதை வச்சு என்ன, அந்த இபாதத்தை ஒரு மாதிரி சரியில்லை, சரியா? அதுக்காக என்ன பண்ணணும், அப்ப அந்த குறையை நம்ம சரி செய்யறதுக்காக வேண்டி சஜ்தா சஹ்வு செய்யணும். புரிஞ்சு? மூணாவது அசத் என்ன சொன்னேன், 2 முடிஞ்சிச்சு. என்னது, மூணாவது என்ன, சுன்னத். சுன்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிள், உங்களுக்கே தெரியும் சுன்னத்துல என்னமா, தங்களுடைய நம்மளுக்காக வேண்டி அவங்க வாழ்க்கையில செஞ்ச விஷயங்கள், சொன்ன விஷயங்கள், அந்த விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையே நம்மளுக்கு ஒரு விதத்துல அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையே நம்மளுக்கு என்னதுதான், முழுக்க முழுக்க சுன்னத்தால நடந்ததுதான். நம்ம எல்லாமே அது என்ன பண்ணணும், அப்படியே ஃபாலோ பண்ணணும். அது எல்லாமே என்னதுதான், சுன்னத். ஓகேவா? அடுத்து 4வது அசத் என்ன சொல்லி கொடுத்தேன்,
சுன்னத்தே முஅக்கதா. சுன்னத்தே முஅக்கதானா என்ன? சுன்னத்துனா நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை நம்மளே பார்த்து நாமளே ஃபாலோ பண்றது. முஅக்கதானா என்னன்னு சொல்லி கொடுத்தவங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. செஞ்சதும் மட்டும் இல்லாம மக்களே என்ன பண்ணிருப்பாங்க, நீங்களும் இதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களே. அந்த மாதிரியான சுன்னத்துகள் எல்லாம் எதுக்குள்ள வந்துரும்? சுன்னத்தே முஅக்கதாக்குள்ள வந்துரும். புரிஞ்சா? கிளியர் ஆயிடுச்சா? ஃபைனலா லாஸ்டா என்னது? அஞ்சாவது நஃபில் நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? ஆமா, கூடுதலாக நம்ம செய்யக்கூடிய அமல்கள். அல்லாஹ் ஃபர்துன்னு சொல்லிட்டான், கம்பல்சரியா செய்யணும்னு சொல்லி செய்யற அமல் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க, அவங்களை நம்ம ஃபாலோ பண்றோம், நம்மளாம் சுன்னத்தை செய்யணும்னு சொல்லி சொல்லுற சுன்னத்து கிடையாது. இதெல்லாம் தாண்டி நீயா உனக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய இது அதிகமா தொடர்பு இருக்கணும், எனக்கு அதிகமா நன்மை வேணும்ன்றதுக்காக வேண்டி நீயா அதுக்குன்னு டைம் கொடுத்து தொழுவுற நோன்பு வைக்கிற எல்லாம் எந்த இபாதத்தா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ராவா உபரியா நீயா செய்யற பத்தியா, அது எல்லாமே எது கீழாக வரும்? கீழாக வரும். எது சொல்லுங்க? நஃபில். நஃபிலுக்கு கீழாக எக்ஸ்ட்ராவா செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் வந்துடும் நஃபில் கீழாக. எல்லாருக்குமே இந்த 5 தெளிவா புரிஞ்சுச்சா? எழுதிட்டீங்களா? எழுதாதவங்க எழுதிக்கோங்க. எழுது கம்ப்ளீட் பண்ணு. 5 ஆரம்பிச்சு